ஓம் நம சிவாய. மக்களே, நான் சிவன். இன்று நான் உங்களிடம் நேராகப் பேசுகிறேன். இது குற்றம் சாட்டுவதற்கான பேச்சல்ல. இது உங்களை உடைக்கவும் அல்ல, உங்களை தெளிவாக்கி உயர்த்தி நல்ல பாதைக்கு அழைத்துச் செல்லும் அறிவுரை. ஒரு மனிதனுக்குள் ஆசை எழுவது இயல்பு. உடலும் மனமும் வளர்வதற்கேற்ப சில அலைகள் வரும். ஆனால் அந்த அலைகள் உங்களை இழுத்துச் சென்று சிந்தனையை சிதறடித்து ஒழுக்கத்தையும் ஒருமுகத்தையும் உடைத்து ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக மாறினால் அங்கேதான் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஆன்மீகம் என்பது பேசும் வார்த்தை மட்டுமல்ல. மனம், சொல், செயல் மூன்றிலும் சுத்தமும் அடக்கமும் வேண்டும். இதையே வேதமும் உபனிஷத்தும் அடித்தளமாகச் சொல்கின்றன. அந்த அடித்தளத்தின் பெயர் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் என்பது உடலடக்கம் மட்டுமல்ல, மனத்தில் அசுத்தம் வளரவிடாமல் உள்ளத்தை ஒருமுகமாக வைத்துக் கொள்ளும் ஒழுக்கம். பல பிள்ளைகள் சிறுவயதிலேயே நண்பர்கள் வட்டாரத்தில் தவறான பேச்சுகளை கேட்டு தவறான வழிகாட்டுதலுக்கு ஆளாகி சுய இன்பம் எனப்படும் இந்த பழக்கத்தில் விழுந்து விடுகிறார்கள். பல பெற்றோர் இதை பேச தயங்குகிறார்கள். சிலர் இதெல்லாம் எதற்குச் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அலட்சியமாக விட்டுவிடுகிறார்கள். ஆனால் பேசாமல் விடுவதுதான் அதிக அபாயம். பிள்ளைகளுக்கு பருவமாற்றம் தொடங்கும் காலத்தில், உடலில் மாற்றங்கள் தொடங்கும் வயதில் சரி என்ன தவறு என்ன என்பதை மென்மையாகவும் தெளிவாகவும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பயமுறுத்தி அல்ல, அறிவூட்டி. உடலில் ஆசை எழுவது இயல்பு. ஆனால் சுய இன்பம் தவறான பழக்கம். அது மனத்தை சிதற வைக்கும், தூண்டுதலுக்கு அடிமையாக்கும், தவறான கற்பனையை வளர்க்கும். படிப்பு, கவனம், ஒழுக்கம் பாதிக்கும் என்று வயதுக்கேற்ற சொற்களில் சொல்ல வேண்டும். நீங்கள் சொல்லாமல் விட்டால் நண்பர்களே சொல்லித் தருவார்கள். அது தவறாக இருக்கும். அப்புறம் பிள்ளைகள் இதை பற்றி யாரிடமும் பேச முடியாமல் உள்ளுக்குள் சுமந்து கஷ்டப்படுவார்கள். சிலருக்கு வாழ்க்கை ஒழுங்கு குலையும், சிலருக்கு உறவுகளில் நம்பிக்கை குலையும், சிலருக்கு திருமண வாழ்க்கையிலும் மனச்சுமை, எதிர்பார்ப்பு குழப்பம், நெருக்கத்தில் அச்சம் அல்லது சலிப்பு போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம். இதெல்லாம் வெளியில் பேச முடியாத ஒரு மறை சுமை போல உள்ளே வளர்ந்து மனிதனை உடைக்கும். அதனால்தான் இந்த வழிகாட்டுதல் அவசியம். பிள்ளைகளை தண்டிக்க அல்ல, அவர்களை பாதுகாக்க. இப்போது ஒரு தர்ம உண்மை. இது மிக கடுமையாகவும் மிக தெளிவாகவும் உங்களுக்குச் சொல்ல வேண்டும். மற்றவர்களின் மனைவியையோ இன்னொரு பெண்ணையோ சிறுமியையோ அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவர்களை நினைத்து காம எண்ணத்தை வளர்த்தி எதைச் செய்தாலும் அது முழுக்க முழுக்க தவறு. உடலால் தொடவில்லை என்று சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் மனத்தில் அவர்களை ஒரு காமப் பொருளாக மாற்றுவது அநியாயம். அது அவர்களின் மரியாதையை உங்கள் உள்ளத்திலேயே சிதைப்பது. இப்படிப்பட்ட நினைப்பை அடிக்கடி பேணி வளர்த்தால் மனதிற்குள் தீய பழக்கம் வேரூன்றிவிடும். அதுதான் பெரிய தவறுகளுக்கான ஆரம்பம். ஆகவே இத்தகைய நினைப்பும் அதர்மமே. மேலும் ஒன்றை தெளிவாக கேளுங்கள். சிலர் அனுபவம் தேடி சுய இன்பத்தில் விழுவார்கள், சிலர் திடீரென்று விழுவார்கள். நான் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், அனுபவம் தேடி செய்தாலும் தவறு, அனுபவம் இல்லாமல் செய்தாலும் தவறு. காரணம் செயல் அல்ல, அதன் பின்னால் உருவாகும் பழக்கம். அது மனத்தில் காமத்தை ஊட்டி வளர்க்கிறது, தூண்டுதலை தேடச் செய்கிறது, அசுத்த கற்பனையை வலுப்படுத்துகிறது, உள்ளத்தின் சுத்தத்தை பாழாக்குகிறது. ஆன்மீகம் வளர வேண்டிய இடத்தில் ஆசை வளர்ந்தால் உயர்வு தடுமாறும். இப்போது இன்னொரு உண்மை. இந்த பழக்கம் பதரை அசுத்த காட்சிகள், பான், கெட்ட கற்பனை போன்றவற்றின் பக்கம் இழுக்கும். கண்கள் காண்பது மனத்தில் பதியும், மனத்தில் பதிந்தது பழக்கமாகும். பழக்கம் வலுவானால் கட்டாயமாகிவிடும். கட்டாயமாகிவிட்டால் மனம் இதைத்தான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கும். அதனால் தூக்கம் கெடும், கவனம் கெடும், வேலை, படிப்பு, குடும்ப வாழ்க்கை, வழிபாடு எல்லாமே சிதறும். ஜபம் செய்யும் மனமும் தியானத்தில் நிற்கும் மனமும் தளர்ந்துவிடும். இந்த விளைவுகள் வந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இது தவறான பாதை. ஆனால் இதை கேட்டு யாரும் உடைந்து போக வேண்டாம். இதுதான் நான் தரும் ஆறுதல். உங்களில் சிலர் ஏற்கனவே சுய இன்பம் என்ற பழக்கத்தில் நீண்ட நாட்களாக ஈடுபட்டு அதற்கு அடிமையாகி இருக்கலாம்.
நீங்கள் இதுவரை இதன் தீமையை முழுமையாக அறியாமலும் புரிந்து கொள்ளாமலும் இருந்திருக்கலாம். அதற்காக இப்போது மனம் தளர வேண்டாம். இன்றிலிருந்து உங்களுக்கு தெளிவு வந்துவிட்டது. இதுவே முதல் வெற்றி. இந்த நொடியிலிருந்து உறுதி கொள்ளுங்கள். இது தவறான பழக்கம். இதை நான் நிறுத்த வேண்டும். தவறு நடந்தால் உடைந்து போகாதீர்கள். உடைந்து போனால் மீண்டும் அதே குழிக்குள் விழுவது எளிதாகிவிடும். விழித்துக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்யுங்கள். தூண்டுதல்களை வெட்டுங்கள். தனிமை நேரங்களை சீராக்குங்கள். கைபேசி, தூண்டுதல், ஒற்றை நேரம் என்ற வலை உருவாக விடாதீர்கள். மனத்தை நல்ல வழியில் திருப்புங்கள். பிரார்த்தனை, ஜபம், தியானம், உடற்பயிற்சி, நல்ல வேலைகள், நல்ல நட்பு. தொடர்ச்சியான முயற்சிதான் முழு விடுதலைக்கான வழி. நீங்கள் முயன்றால் நீங்கள் நிச்சயம் இதிலிருந்து வெளியே வரலாம். ஒருவேளை பழக்கம் மிக வலுவாகி கட்டாயமாகி தனியாக கடக்க முடியாமல் மனம் முறிந்தால் உதவி தேடுவது அவமானமல்ல, அது அறிவின் அடையாளம். நல்ல ஆலோசகர் உதவி, நம்பகமான வழிகாட்டல், இவை உங்களை மீட்டெடுக்கும். சில நேரங்களில் மக்களின் மனதில் காம எண்ணங்கள் திடீரென அதிகரித்து சுய இன்பம் செய்ய வேண்டும் என்ற அழுத்தம் கூடி வரும். அப்போது முதலில் செய்ய வேண்டியது ஒன்று, அந்த எண்ணம் வந்தவுடனே அதை தொடர்ந்து செல்லாமல் நிறுத்துவது. இது ஒரு அலை, நான் இதை பின்தொடர மாட்டேன் என்று உள்ளத்தில் தெளிவாக சொல்லிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக உடலை உடனே இயக்குங்கள். அதே இடத்தில் உட்கார்ந்து விடாமல் எழுந்து நிற்கவும், 2 நிமிடம் நடக்கவும், குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவவும், சிறிது உடற்பயிற்சி செய்யவும். அந்த நேரத்தில் தனிமை, கைபேசி, தூண்டுதல் என்ற வலை அதிகமாக இருக்கும். ஆகவே கைபேசியை விட்டு வைக்கவும், இடத்தை மாற்றவும், கண்களை தூண்டுதலிலிருந்து உடனே திருப்பவும். பின்னர் மெதுவாக மூச்சை சீராக்குங்கள். மூச்சை வலுக்கட்டாயமாக அடக்க வேண்டாம், அமைதியாக சீராக்குங்கள். உள்ளே மெதுவாக இழுத்து வெளியே மெதுவாக விடுங்கள். மூச்சு அமைந்தால் மனம் அமைதியாகும். மனம் அமைந்தால் அந்த அழுத்தம் தானாக குறையும். அந்த நிலை கடந்த பிறகு சித்தர் யோக மரபில் விந்து அல்லது சீமன் என்பதை வெறும் உடல் திரவமாக மட்டும் பார்க்க மாட்டார்கள். அதை சக்தி என்ற கருத்தாக புரிந்து கொள்ளச் சொல்வார்கள். அதாவது மனம் காம எண்ணங்களை பின்தொடர்ந்து சிதறாமல் தன்னடக்கத்துடன் ஜபம், தியானம், நல்ல செயல்கள் போன்ற உயர்ந்த வழியில் நிலைத்திருக்கும் போது உங்களின் உள்ளார்ந்த ஆற்றல் நல்ல திசைக்கு மாறுகிறது என்ற அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தின் அடையாளங்கள் என்னவென்றால், கவனம் அதிகரிக்கும், சோர்வு குறையும், மனம் அமைதியாகும், மன உறுதி கூடும். இதையே சீமன் சக்தி மேலே எழுந்து ஆன்மீக சக்தியாக மாறுகிறது என்று சொல்வார்கள். இதன் பொருள் மாயமாக ஏதோ ஒன்று உடலுக்குள் மேலே ஏறுகிறது என்பதல்ல. ஆசையின் இழுப்பிலிருந்து மனம் விடுபட்டு ஒருமுகத்திலும் அமைதியிலும் நிலை பெறுவதுதான். இப்போது நான் ஆன்மீக பாதையை சொல்லி முடிக்கிறேன். ஆன்மீக பாதையில் மனம் ஒருமுகமாக இருக்க வேண்டும். அதனால்தான் யோக வழியும் பிரம்மச்சரியத்தை உயர்வாக வலியுறுத்துகிறது. மனம் சிதறாமல் இருக்கும் இடத்தில்தான் ஜபமும் தியானமும் நிலைக்கும். சித்தர் மரபும் இதையே வேறு சொற்களில் சொல்கிறது. உயிர் சக்தியையும் மனசக்தியையும் வீணாக்காமல் சுவாசத்தை சீராக்கி உள்ளத்தை தியானத்தின் பக்கம் திருப்ப வேண்டும். இது வலியால் அடக்குவது அல்ல, ஒழுக்கத்தால் உயர்த்துவது. மக்களே, இப்போது முடிவு. இதை சுருக்கமாக உங்கள் உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சுய இன்பம் என்பது முழுமையாக தவறான பழக்கம். அது மனத்தில் காமத்தை வளர்க்கிறது, தூண்டுதலை தேட வைக்கிறது, அசுத்த கற்பனையை வலுப்படுத்துகிறது, பிறரை நினைத்து மனத்தில் அநியாயம் செய்யச் செய்கிறது, குற்ற உணர்ச்சி, வெட்கம், தளர்வு ஆகியவற்றை உருவாக்குகிறது. ஜபம், தியானம், கடமை, ஒழுக்கம் ஆகியவற்றிலிருந்து மனத்தை விலக்குகிறது. ஆன்மீக உயர்வு வேண்டுமென்றால் இந்த பழக்கத்தை நிறுத்த வேண்டும். பிரம்மச்சரியம்தான் உயர்ந்தது. அதுவே மன சுத்தியின் பாதை. அதுவே சிவப்பாதை. இன்று முதல் உறுதி கொள்ளுங்கள். என் உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். பிறரின் மரியாதை காக்கப்பட வேண்டும். என் மனம் எந்த இன்பத்துக்கும் அடிமையாக கூடாது. நான் பிரம்மச்சரிய பாதையை பிடிப்பேன். இதுவே என் அறிவுரை. இதுவே என் அருள்.
ஓம் நம சிவாய.